அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மசாலா, ஒரு கரண்டி தயிர், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸை போட்டுக்கிறோங்க. சரியா? போட்டுக்கிட்டு மசாலா தூள் வகையில் போடுங்க. எல்லாமே அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் தான் போடுறேன். கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுட்ரு மட்டும் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் பெரிய ஒரு ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இதில் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. சோள மாவு 2 ஸ்பூன் போடுங்க. இந்த மசாலா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போட்டுக்கிறோங்க. இல்லைன்னா நீங்கள் சிக்கன் பொரிச்ச சிக்கன் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் கட்டிங் பண்ணி செய்யலாம். அப்புறம் எலும்பு இல்லாத கோழியாக போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறோங்க. இதை நீங்கள் தாவாலையும் போட்டு பொரிக்கலாம், எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொரிக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். மிளகுத்தூள் போட்டுக்கிறோங்க. இன்றைக்கி நான் பட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பட்டர் போட விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கிறோங்க. ஓகேயா? அடுத்து நம்ம ஒரு ப்ரெட்டு செய்யணும். சவர்மாவுக்கு ஒரு ப்ரெட்டு செய்யணும். அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுட்ரு போடுங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஈஸ்ட் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். நான் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன் சின்ன ஸ்பூனில். எனக்கு இது போதும். அப்புறம் பெரிய கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போடுங்க. சோள மாவு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. கொஞ்சோன்னு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க, எல்லாம் கரையட்டும். அதுக்கப்புறம் மாவு 2.5 கப்பு போடலாம் நீங்கள் இதுக்கு. ஓகே, நல்லா ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 2 கப்பு போதும். இது மொத்தம் 8 பிரெட் வரும். அப்புறம் நம்ம பால் மிக்ஸ் பண்ணி வச்சதை நல்லா போட்டு பிணைஞ்சிக்கிறங்க. மாவு பிணையும் போது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா அந்த பட்டர் தடவ வேண்டியதில்லை. நான் எண்ணெய் ஊற்றலை, அதனால் பட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த மாவில் தடவி மூடி வைக்கிறேன், ஊறட்டும். இன்றைக்கி கோழியை அவனில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். நான் தாவாவில் வச்சு பொரிக்கலை. நீங்கள் தாவாவில் வச்சு பொரிக்கிறதா பொரிச்சுக்கிறங்க. சரியா? இப்போ கரெக்டாக ப்ரெட்டு மாவு நம்மளுக்கு ஊறி கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் சென்று தான் நான் இந்த ப்ரெட்டு செய்ய போகிறேன். இந்த ப்ரெட்டு உங்களுக்கு கடையில் விற்றுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிறங்க. சரியா? பீத்தா ப்ரெட்டு, அப்புறம் இன்னும் பல பேர்கள் இதில் இருக்குது. எந்த ப்ரெட்டு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கரலாம். ஏன் உங்களுக்கு மிஞ்சின சப்பாத்தி வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெட்டு வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் அந்த உருண்டையை போட்டுக்கிறங்க. நான் மீடியம் சைஸ் தான் நான் உருட்டுறேன். இந்த மாதிரி ஒரு தடவைக்காவது சவர்மா ப்ரெட்டு செஞ்சு பாருங்கள். ஓகேயா? செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. சரி, துணி போட்டு தான் மூடணும். நம்ம சப்பாத்தியை திரட்டின ப்ரெட்டையும் நம்ம துணி போட்டு தான் மூடணும், இல்லை காஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஊற 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 இது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஒன்றும் உருட்டி நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா ப்ரெட்டை தேய்ச்சிட்டு நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் நேரம் தவாவை நல்லா சூடு பண்ணிக்கிறங்க. சூடு பண்ணிட்டு நான் மீடியமில் தான் வச்சுருக்கிறேன். தவாவை சூடு பண்ணிட்டு மீடியமில் வச்சுட்டேன். இந்த மாதிரி பலூன் மாதிரி லேசாக அப்படி வரணும். வந்ததோட பிரட்டி போட்டுருங்க. வேக்காடு வந்தோடய பிரட்டி போட்டுறணும். கீழே ரொம்ப கறியிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே பொங்கி புஷ்ஷுண்டு வரும். உங்களுக்கு அடுப்பு நல்லா தாவா நல்லா சுடாதான் நல்லா பொங்கி வரும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அது வாட்டுக்கு பொங்கி வரும். இது பொங்கி வரலைனாலும் உங்களுக்கு சாஃப்டாக தப்பாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஒரு ப்ரெட்டை கட்டிங் பண்ணி செய்யலை, ஒரு ப்ரெட்டுக்கு ஒரு சவர்மா செய்ய போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லேசாக பலூன் மாதிரி வரையிலையும் நீங்கள் பிரட்டி போட்டுருங்க. அதில் உங்களுக்கு சூப்பராகவே நல்லாவே வெந்துடும். நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா போதும், அவ்வளோதான். நல்லா சாஃப்டான ப்ரெட் இது. ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க. ஓகேயா? இந்த மாதிரி பொங்கினாலும் சரி, லைட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு கோழி ரெடியாகி எல்லாத்தையும் நீல வகையில் கட்டிங் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன். இது போதும். அப்புறம் அதுக்குள்ளே வெஜ்ஜு சேலட் தக்காளி, வெங்காயம், குடமிளகா, ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் சேலட்டு கொஞ்சோண்டு சேலட்டுக்கு எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் பொடிசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிறங்க. ஓகே? நீல வகை வேணுமா, வட்டை வேணுமா, எப்படியோ கட்டிங் பண்ணிக்கிறங்க. இப்போ இதுக்கு மயோனீஸ் நீங்கள் போட்டுக்கிறங்க. ஒரு 1/2 கப்பு மயோனீஸ் போட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சில்லி சாஸ் போட்டுக்கிறங்க. சாஸ் சில்லி போட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரெட்டு ரெடியாக இருக்குது, நம்மளுடைய வெஜ்ஜும் ரெடியாக இருக்குது, நம்ம மயோனீஸும் ரெடியாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு 2 மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி மயோனீஸ் தடவணும் அப்படின்ட்டு. ஓகே? ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது இந்த மாதிரி அந்த ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த மயோனீஸ் செஞ்சு வச்சுருக்கிறோம்ல அதில் தடவி நீங்கள் அந்த வெஜ்ஜு கட்டிங் பண்ணி வச்சுருக்கிறீங்களா சேலட், அதை மேலே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது. சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்கள் சுற்றி நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பக்கத்துக்கு நம்ம பேப்பர் வச்சு சுற்றணும். பட்டர் பேப்பர் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை வச்சு சுற்றுங்க, இல்லைன்னா அலுமினியம் பேப்பர் இருந்தாலும் ஓகே தான். இல்லைண்டா
ஏதாவது குச்சி இருந்தாலும் அந்த 2 ப்ரெட்டையும் அப்படி இது பண்ணுற மாதிரி இது பண்ணுங்க. இந்த கடையில் வந்து மிஷின் இருக்கும், சக்குன்னு அப்படியே அமுக்கி நம்மளுக்கு பேப்பர் வச்சு சுற்றி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் நம்மளுக்கு திறந்துருக்கணும், ஒரு பக்கம் நீங்கள் வந்து இந்த பேப்பரே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் அப்படி உள்ளுக்கு வச்சு அப்படி மூடிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு சிந்தாது. இது ஒரு முறை. இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். 2வது முறை வந்து சேலட்டை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மயோனீஸ் இருக்குல்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதை வந்து உடனே சாப்பிட்றதா கோழியும் போடலாம், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் கோழியை போடாதீங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ கோழியை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு. கோழியை மட்டும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வைங்க. இதில் மயோனீஸ் வந்து அந்த ப்ரெட்டில் தடவ வேண்டாம், நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதுவே போதும். கோழியை பொரிக்கிறனா கூட பொரிச்சுக்கிறலாம். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸ் பண்ண அந்த சேலட்டை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ப்ரெட்டுக்கு கரெக்டாக நேராக வச்சுக்கிறோங்க. ஒரே நீல வாகலை வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி சுற்றுங்க. சைடில் இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம எப்படி ஸ்ப்ரிங் ரோல்லாம் சுற்றுவோம் அந்த மாதிரி சரியாக சுற்றி அந்த மாதிரி 2 பக்கமும் சுற்றிட்டு நடுவுக்குள்ளதையும் சுற்றி நல்லா இழுத்து அந்த சேலட்டை ஃபுல்லாக ஒரு மூலையில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. பேப்பர் எதுவும் தேவையில்லை, இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கடையில் செய்வாங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும், ஒரு அமுக்கி பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு 3வது முறையும் சொல்லி கொடுக்குறேன், செஞ்சு பாருங்கள். சேலட்டை முதல்ல வச்சுட்டு அப்புறம் கோழியை வைங்க. கோழியை வச்சுட்டு ஸ்ப்ரிங் ரோல் சுற்றுற மாதிரியே சுற்றிடுங்க. சுற்றி அந்த மூலையில் உள்ளதெல்லாம் நல்லா அழகாக மடக்கி விட்டுறலாம். அதை பற்றி பாருங்கள். சரியா? ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே நீங்கள் சுற்றிடலாம். 2 சைடு வந்து மடக்கிட்டு நடுவுக்கு வந்து அந்த சேலட்டை ஃபுல்லாக நல்லா இழுத்து வச்சு நல்லா இப்படி சுற்றிட்டுனா அப்படி சிக்கன் இருந்துக்குருவாங்க. அந்த மூளையை வந்து இந்த மாதிரி நீங்கள் கை விட்டு செஞ்சீங்கன்னா கீழேலாம் விழுகாது, சூப்பராக இருக்கும். நம்ம இது இப்போ பெரிய சவர்மா ப்ரெட்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மீடியம் சைஸில் செஞ்சனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரும். சிக்கன் இருந்துக்குருவாங்க, கீழெல்லாம் சிந்தாது. சரி, பேப்பர் அலுமினியம் பேப்பர் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரியே நீங்கள் வச்சு சேவ் பண்ணலாம். 2ஆக கட்டிங் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த வருஷம் இஃப்தார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான சவர்மா ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ப்ரெட்டு செய்ய மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ப்ரெட்டை மொனாத்தே செஞ்சு வச்சுக்கிறேன். இல்லைன்னா உங்கள் ஊரில் அந்த ப்ரெட்டு கிடச்சிச்சு, சவர்மா ப்ரெட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.